ஹாய் வணக்கம். நான் இப்போ கொழும்பில் நிற்கிறேன். இன்றைக்கு பகல் முழுக்க நான் கொழும்பில் நிற்க போகிறேன். இன்றைக்கு பகல் முழுக்க என்னால் கொழும்பில் போகக்கூடிய இடங்களுக்கு போய் அது தொடர்பான காணொலியை தான் இதில் இணைக்க போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் தாமரக்கோபுரத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன். தூரத்துலேருந்து பார்க்கல தாமரக்கோபுரம் இப்படி தான் தெரியுது. இப்போ நான் என்னடா கிட்ட போய் இந்த க்ளோஸ் வியூவை உங்களுக்கு காட்ட போகிறேன். இதான் வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே தான் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ளே போக முடியும். இந்த தாமரக்கோபுரத்துக்கு போகிறதுக்கான டைம் வந்து வீக் டேஸில் வந்து காலம் 9 மணிலேருந்து இரவு 9 மணி மட்டும் போகலாம். வீக்கெண்ட்ஸில் வந்து காலம் 9 மணிலேருந்து இரவு 10 மணி மட்டும் போகலாம். லோக்கல் அடல்ட்ஸுக்கான டிக்கெட் ப்ரைஸ் வந்து 500 ரூபா. இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி என்னென்னா இந்த டவர்ன்ற மேல் தளத்தில் இருந்து இந்த சிட்டியை வியூவை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். மற்றது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நிறைய இடங்களுக்கு அக்சஸ் இருக்குது. வேறு சில இடங்களுக்கான அக்சஸ் வந்து இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி போகலாது. அதுக்கு நாங்கள் என்னென்னா புக் பண்ணி தான் போக முடியும். இப்போ நான் என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து 29வது தளமான மேல் தளத்துக்கு வந்து லிஃப்ட் மூலமாக போகிறேன். இப்போ நான் 29வது ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இங்கிருந்து கொழும்பு சிட்டி எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் வாங்க. நாம் வந்து மேலே வந்த டைம் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் ஒன்று போகுது. இதை மேலேருந்து பார்க்கும்போது ஒரு அட்டை ஒன்று போகிற மாதிரி தான் கிடக்கு. இந்த கட்டிடங்களுக்கு பின்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணல் பிரதேசம் தெரியுது. இதுதான் வந்து கொழும்பு ஃபோர்ட் சிட்டி. இந்த ஃபோர்ட் சிட்டிக்கு தான் வந்து நான் பின்னேறம் போக போகிறேன். இந்த ஓட்டப்படி வந்து கலனிகங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. இது வந்து கொழும்பு மெருதானை ரயில்வே ஸ்டேஷன். அங்கே தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. அது வந்து கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். இதான் வந்து கொழும்பு பெட்டா ஏரியா. இது வந்து கொழும்பு ஹைகோர்ட். இப்போ நான் என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், சோனியர் ஷாப் இப்படியான திங்ஸ் தான் இங்கே இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேக் ஐட்டம், ப்ரௌனிஸ், கூல் ட்ரிங்க்ஸ், டீஸ் மற்றது மீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் வந்து ரீசனபிளான ப்ரைஸ்லாம் இருக்குது. மற்றது ரெண்டா இங்கே வந்து விஆர் கேம் விளையாடுறதுக்கு வந்து இவங்க வந்து 5 நிமிஷத்துக்கு 200 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த கார் ரேஸ், ரோலர் கோஸ்டர் இப்படி நிறைய வெரைட்டியான கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட வந்து காலமாக கொழும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து முடிஞ்சுது. ஹாய் வணக்கம். நான் என்னென்னா இப்போ கொழும்பில் கோல் ஃபேஸ் கடற்கரைனா நிற்கிறேன். என்னோட ஈவினிங் பிளான் வந்து போர்ட் சிட்டிக்கு போகிறது தான். நான் இப்போ என்னென்னா ஹோல் ஃபேஸ் கடற்கரையால் போய்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தெரிகிற அவ்வளோ ஏரியாவும் தான் வந்து போர்ட் சிட்டி. கிட்ட போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்பாங்க. ஹோல் ஃபேஸ் கழிஞ்சு போர்ட் சிட்டியை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஸ் எல்லோ கலரில் பெயிண்ட் அடித்த ஒரு பில்டிங் இருக்குது. இது வந்து ஜனாதிபதி செயலகம். இதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் தள்ளித்தான் வந்து போர்ட் சிட்டின்ற என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது.
இதான் வந்து போர்ட் சிட்டின்ற என்ட்ரன்ஸ். இப்படியே நேராக போனீங்கன்னா வந்து போர்ட் சிட்டின்ற உள்ளுக்குள்ள உள்ள இடங்களை தான் இப்படியே போய் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இருக்குது. இந்த டெக்கரேஷன் வந்து இரவில் எப்படி தெரியுறன்றதை வந்து இப்போ பாருங்கள். இந்த போர்ட் சிட்டின்ற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து நிறைய திங்ஸ் வாங்கலாம். நாங்கள் வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வித்தின் 3 டேஸுக்குள்ள வந்து இங்கே வந்து எங்களோட பாஸ்போர்ட்டை வந்து இந்த கவுண்டரில் வந்து சப்மிட் பண்ணி அதில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதன் மூலம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வேண்டலாம். இங்கே வந்து திங்ஸ் டேக்ஸ் ஃப்ரீயாக வேண்டுறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதை வந்து இந்த பேனரில் நீங்கள் பார்க்கலாம். அந்த கவுண்டரில் எங்களோட அந்த பாஸ்போர்ட்டை காட்டி அந்த நெசசரி ப்ரோசஸ் முடிஞ்ச அப்புறம் என்னென்னா இந்த பார்டரை தாண்டி எங்களை உள்ளுக்குள்ளே விடுவாங்க. அப்போ நாங்கள் அங்கே போய் எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வேண்டலாம். இப்போ நான் வந்து போர்ட் சிட்டிக்கு உள்ளே தான் போய்கிட்டுருக்கிறேன். நடந்து போகிறதுக்காண்டி இவங்க வந்து கல்லால் அடுக்கி ஒரு பாதை ஒன்று தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நான் இதால் போய்கிட்டுருக்கிறேன். இப்போ என்னென்னா வந்து போர்ட் சிட்டி மற்ற இந்த கோல்ஃபேஸின் சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகலை விட இரவில் லைட்டுக்கு தான் வந்து நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நான் என்னென்னா இந்த இப்போ பகலில் சில இடங்கள் எப்படி இருக்குது, அது வந்து இரவு லைட் போட்ட பிறகு எப்படி அது இருக்குன்றது தான் சின்ன ஒரு கம்பேரிசன் மாதிரி செஞ்சு போட்டிருக்கிறேன். பாருங்கள், நான் இதில் வந்து எல்லா இடமும் அப்படி கம்பேர் பண்ணல. சில முக்கியமான இடங்கள் மற்ற வடிவாக இருக்கிற இடங்களை தான் நான் அப்படி கம்பேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க அதை இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் சிட்டியில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜை சுற்றி பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து கல் பதிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த கோல் ஃபேஸ் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த நியூயார்க் லண்டனில் இருக்கிற பில்டிங்ஸ் மாரி தான் வந்து இந்த கொழும்பில் இருக்கிற இந்த இடங்களும் அப்படியே தெரியுது. போர்ட் சிட்டிலேருந்து இப்போ கொழும்பில் இருக்கிற பில்டிங்ஸை பாருங்கள், கொஞ்சம் லைட் போட வலிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக லைட் போட்டுருவாங்க. அப்போ வந்து இது வந்து இன்னும் வடிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லைட் வியூவோட இந்த பில்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பில்டிங்ஸுகளுக்கு இடையில் பாருங்கள் உங்களோட லோட்டஸ் டவர், அதாவது தாமரை கோபுரம் வந்து தெரியுது. இந்த ஃபோனில் இவ்வளோ தான் ஜூம் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த லோட்டஸ் டவர்ன்ற மேல் அந்த மொட்டு மாதிரி அமைப்பு தான் இந்த இதில் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் சிட்டியில் உள்ள பிரிட்ஜில் வந்து லைட் ஒர்க்கெல்லாம் போட்டாங்க. லைட் போட்ட அப்புறம் இந்த இடம் வந்து அப்படி வடிவாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் ஏரியா மற்றது அந்த கோல் ஃபேஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து உண்மையாக இலங்கை அல்லது யூரோப்ஸ் அல்லது அமெரிக்கா போன்ற டெவலப் கண்ட்ரியான சந்தேகம் வர்ற அளவுக்கு இந்த இடம் வந்து அப்படி வடிவாக இருக்குது. நான் வந்து இந்த இடத்துக்கு கிறிஸ்மஸுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முதல் தான் போயிருந்தேன். கிறிஸ்மஸ் இருந்ததால் கொஞ்சம் ஃபயர் ஒர்க்கும் அங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ண வழிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.